Hey guys, welcome back. boAtல இருந்து ரீசெண்டா THX நால டியூன் செய்யப்பட்ட ஃபர்ஸ்ட் நெக் பேண்டை வந்து இந்த boAt Rockerz 378 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக லான்ச் ப்ரைஸாக மட்டும்தான் வந்து இது 1299 லான்ச் பண்ணியிருக்காங்க. நார்மல் ப்ரைஸாக வந்து 1499 வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். அவைலபிலிட்டி நம்ம பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் அண்ட் boAtோட ஓன் வெப்சைட்லையுமே வந்து செல் பண்ணுறாங்க. ஒரு ஸ்கை ப்ளூ, டார்க் ப்ளூ, பிளாக் அண்ட் ரெட்னு மொத்தமாக வந்து ஒரு 4 கலர்ஸில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த boAt Rockerz 378ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட boAt Rockerz 378 இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து நெக் பேண்டோட டிசைனை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. Rockerz 378 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வரக்கூடிய அந்த ஸ்பேஷியல் பாயனிக் சவுண்ட் வந்து THXனால வந்து டியூன் செய்யப்பட்டது. பேக் சைடு நம்ம வந்து முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து நெக் பேண்ட் இருக்குது. ஒரு டைப்-C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக் பேண்டோட யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறமா வாரண்டி கார்டு இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து 1 இயர் வாரண்டியோட வருது. அண்ட் தென் boAt ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய மற்ற ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு கார்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு boAt ஹெட் ஸ்டிக்கர் இருக்குது. அடிஷ்னலாக வந்து லார்ஜ் அண்ட் ஸ்மால் சைஸ் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. பை டிஃபால்ட்டாகவே வந்து நமக்கு இந்த நெக் பேண்டில் மீடியம் சைஸ் இயர் டிப்ஸ் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில்ட் அண்ட் கம்ஃபர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக் பேண்ட் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட்டு கூட வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ பட்டோட வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. பட்டோட சைஸ் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது. ஸோ ஓவரால் நெக் பேண்டோட வெயிட் வந்து 27 கிராம்ஸ் இருக்குது. வயரோட லென்த் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட்டுக்கு வந்து மேக்னெட்டிக் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேக்னெட் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி boAt Rockerz 335 நம்ம பார்த்துருந்தோம்னா அதில் வந்து ஸ்மார்ட் பட் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. பட் ரிமூவ் பண்ண ஆன் ஆகும், க்ளோஸ் பண்ண ஆஃப் ஆகும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியுமே இல்லை. மேக்னெட் சப்போர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரம் நம்ம வியர் பண்ணிட்டு வந்து மூவிஸ் பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த கம்ஃபர்ட் விஷயத்தில் வந்து ஓரளவுக்கு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க. ஸோ 330 ANC விட பட் சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கம்ஃபர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஆஃபர் பண்ணுது. முக்கியமாக வந்து பைக்கில் போகிறப்போ நம்ம கம்ப்ளீட்டாக காதில் மாட்டிகிட்டு இருக்கப்போ வந்து அவுட் சைட் நாய்ஸ் வந்து பிளாக் பண்ணி விட்டுரும். அந்த காற்று சத்தம் எல்லாம் கேட்காது. நம்ம 330 ANCயில் அந்த காற்று சத்தம்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தோம். ஏன்னா பட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது அதில். அண்ட் அடிஷ்னலாக வந்து IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் யாராவது வந்து நெக்கில் வியர் பண்ணிவிட்டு வாக்கிங்கில் ஜாகிங் எதாவது பண்ணும்போது ஸ்வெட் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஸ்வெட் எல்லாமே வந்து ரெசிஸ்ட் பண்ணும். டைப்-C சார்ஜிங் போர்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து இதுக்கு ஒரு ஃப்ளாப் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி எதுவுமே வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகும். 200 mAh பேட்டரி இருக்குது. போட்லேருந்து அசாப் சார்ஜிங் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து நமக்கு நெக் பேண்டுக்கு இருக்குது. 10 minutes சார்ஜ் பண்ணாலே வந்து 15 hours வரைக்கும் பேட்டரி பேக்கப் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் 30 to 40 minutesக்குள்ளேயே வந்து நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. பட் பேட்டரி பேக்கப் நம்ம எடுத்துகிட்டோம்னா ஒரு 60% வால்யூமில் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு அப் டு 25 hours வரைக்கும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் ஹையர் வால்யூமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக 18 to 20 hours வரைக்குமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இருக்குது. பேட்டரி அண்ட் சார்ஜிங் விஷயத்தில் வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. பட்டன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் எடுத்துட்டுனா ரைட் சைடு வந்து நமக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் சைடு வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் டவுன் பட்டன், ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன், அண்ட் தென் வால்யூம் அப் பட்டன், தென் லாஸ்ட்டாக வந்து அந்த பீஸ்ட் மோடுக்கான ஒரு செப்பரேட் பட்டன், அண்ட் தென் வந்து ஒரு LED ஃபிளாஷ் இருக்குது. பேக் சைடில் வந்து நமக்கு மைக் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து நம்ம சிங்கிள் டைம் டேப் பண்ணால் அந்த பீஸ்ட் மோட் ஆர் ஸ்பேஷியல் ஆடியோ மோட்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மோடுக்கு போய்டும். சப்போஸ் நீங்கள் வந்து கேமிங் விளையாடுறப்போ இந்த மோடு வந்து நம்ம எனபிள் பண்ணிட்டு விளையாடும் போது கொஞ்சம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணும். வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் வந்து நம்ம சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வால்யூம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ராக்கு ப்ளே ஆகும். வால்யூம் டவுன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து ப்ரீவியஸ் ட்ராக்கு ப்ளே ஆகும். சென்டராக இருக்க இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம், சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆனில் இருக்கும்போது வந்து பாட்டு வந்து ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கால்ஸ் வரும்போது சிங்கிள் டைம் டேப் பண்ணால் கால் அட்டெண்ட் ஆகும். அதே மாதிரி வந்து கால் பேசி முடிக்கணும் அப்படின்னா சிங்கிள் டைம் டேப் பண்ணாலே வந்து கால் கட் ஆகிடும். ஸோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நமக்கு ஈஸி ஆக்சஸாகவும் இருக்குது. ஸோ ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ்னு எடுத்துகிட்டுனா ஃபஸ்ட்டு திங் இவங்க என்ன புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா THX வந்து இந்த இயர்ஃபோன்ஸை டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 mm டிரைவர் சைஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. SBC AAC 2 கோடுக்குமே வந்து நமக்கு சப்போர்ட் ஆகுது. அண்ட் போட்டோட சிக்னேச்சர் சவுண்ட் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டுக்கு வந்து ஓரளவுக்கு டிஸ்டிங்டான பாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாஸ் லவர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராடக்டாக இருக்கும். ஸோ ஓவரால் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டா நல்ல ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பீஸ்ட் மோட் நம்ம எனபிள் பண்ணி பாட்டு கேட்கும்போது ஸ்லைட்டாக ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. கனெக்டிவிட்டி நம்ம எடுத்துகிட்டா ப்ளூடூத் 5.1ல பவர்
கவர் பண்ணியிருக்காங்க. 10 மீட்டர்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதில் வந்து நான் எந்த ஒரு இஷ்யூமே ஃபேஸ் பண்ணல. வீடியோ பிளேபேக் ஆடியோ பிளேபேக்லாம் வந்து லேட்டன்சி இஷ்யூ எதுவுமே இல்லை. அண்ட் கேமிங் நம்ம எடுத்துகிட்டோம்னா டெடிகேட்டடாக வந்து அதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த மோட் எனபிள் பண்ணுறதுனால பீஸ்ட் மோடுக்குள்ளே போயிடும். ஸோ பீஸ்ட் மோடில் நம்ம கேம் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. அப் டு 65 மில்லி செகண்ட் வரைக்குமே வந்து லோ லேட்டன்சி சப்போர்ட் இருக்குது. அண்ட் காலிங் எடுத்துகிட்டா இண்டோர் காலிங் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவுட்டோர் கால்ஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா அவுட்டோரில் நம்ம போகும்போது வந்து அந்த வின் நாய்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, வின் நாய்ஸும் நமக்கு கேட்கும். ப்ளஸ் நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கிளியராகவும் கேட்குது. எல்லா நாய்ஸையும் வந்து சேர்த்து தான் கேப்சர் பண்ணோம். ஸ்டில் வந்து நம்ம ஆடியோ வந்து ஓரளவுக்கு கிளியராக இருக்கிறதுனால ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பெருசாக வந்து இஷ்யூ நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. வெளியில் வந்து பைக்கில் போகும்போதும் வந்து ஒரு சில கால்ஸ் பேசி பார்த்துருந்தேன். நம்ம வாய்ஸ் நல்லா கிளியராக இருக்கிறதுனால ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட வந்து பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லை. பட் இண்டோர் கால்ஸ்க்கு வந்து மோஸ்ட்டாக சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து 1299 ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் நான் இனிஷியலாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா பில்டு குவாலிட்டி எடுத்துகிட்டா கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணியிருப்பாங்க. பயங்கர ப்ரீமியமாக இருக்கும் அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் வச்சுக்காதீங்க. பட் ஸ்டில் நம்ம டெய்லி யூஸ்க்கோ நம்ம லாங் வியர் பண்ணுறதுக்குமே வந்து எந்த ஒரு இச்சினஸுமே இல்லை. ஒரு ஹை குவாலிட்டி சிலிக்கான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பில்டு நம்ம அந்த 330 335 எடுத்துட்டோம்னா ஒரு மெட்டல் கேசிங்கோட கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து பிளாஸ்டிக் கேசிங்கோட இருக்குது. இதுலேருந்து கிடைக்கக்கூடிய பேட்டரி பேக்கப்பாக இருக்கட்டும், ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஸ்லைட், அந்த என்ஹான்ஸ்டு பாஸ் மோட் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. ஓவராலாக வந்து 1299 போட்லேருந்து முக்கியமாக அந்த கம்ஃபர்ட் விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ப்ராடக்டாக இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் வந்து 378 மாடல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் போட்டோட சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான் அது. சப்போஸ் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டில் வேறு எதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த லிங்க் யூஸ் பண்ணுறதுனால சேனலுக்கு வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ரீசெண்டாக போட்லேருந்து 3 ஸ்மார்ட் வாட்சஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. வேவ் ஸ்டைல் கால், வேவ் இன்ஃபினிட்டி அண்ட் வேவ் வெஜ்னு. அந்த 3 ஸ்மார்ட் வாட்சஸோட வீடியோ வந்து நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அதை செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.